கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 20 தீயணைப்பு வாகனம் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன? தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? தற்போதைய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக கவிதா, அதாவது கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்குதான் தரம் பிரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பல லட்சம் டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு இங்கேயே தனியாக தரம் பிரிக்கும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் தற்போது இந்த தீயானது பிடித்து எரிந்து வருகிறது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் இந்த தீயை அணைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் விமானப்படைக்கு சொந்தமான 2 தீயணைப்பு வாகனமும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. 2 ட்ரோன்கள் மூலமாக எங்கெங்க தீ எரிகிறது என்பதை கண்காணிக்க மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு இங்கே ஆய்வு மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த தீயை அணைக்கும் பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டாங்க. அந்த அடிப்படையில் தற்போது தீயை அணைக்கும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த குப்பையில் தீ பிடித்திருக்கக்கூடிய காரணத்தினால பொக்லின் இயந்திரம் மூலமாக மொத்தமாக 8 இட்டாச்சி இயந்திரம் மற்றும் 2 பொக்லின் இயந்திரம் மூலமாக குப்பைகள் ஆங்காங்கே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்பு பணியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது இங்கே மேலும் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு புகை மூட்டமாகவே காணப்படுகிறது. அதேபோல் இங்கே பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக சுகாதாரத்துறை மூலமாக இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% தீயை முற்றிலுமாக அணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இங்கே புகை மூட்டமாக மட்டும் காணப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல மாநகராட்சி உயர் அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க. இன்று மாலைக்குள் முழுமையாக தீயை அணைக்கப்படும் என தீயணைப்புத் துறையினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.